நண்பர்களை இன்றைக்கு நாம் அந்த அனிமலுடைய ஒரே ஒரு அனிமலுடைய விளக்கத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால் குரங்கனுடைய விளையாட்டினுடைய விளக்கம். அது எப்படி நாம் தடுத்து அடிக்கிறோம் என்பதை மட்டும் இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அது பிறகு அடுத்துள்ள அனிமலுடைய விளக்கங்களை அடுத்தடுத்து போடுவேன். அதை நீங்கள் பார்த்து பயனடைய வேண்டுகிறேன். இன்றைக்கு நம்ம இப்போ மங்கியினுடைய குரங்கு ஸ்டைலினுடைய அதை எப்படி தடுக்கணும், எப்படி அடிக்கணும், எப்படி நம்ம தடை மாறுறது, இதை மட்டும் இன்றைக்கி சொல்லுகிறேன். இதை நீங்கள் பார்த்து பயனடைய உங்களை வாழ்த்தி அதையும் இதை பண்ண போகிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது மங்கி ஸ்டைலுடைய செய்முறைகள். நான் பண்ணுறதை பார்த்து நீங்களும் செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதை இப்போ பண்ண போகிறேன், பாருங்கள். முதலிடையே நம்முடைய பார்வை எதிரி அங்கேருந்து வாரதை எப்படி பார்க்கணுன்னு பாருங்கள். அப்படியே பார்த்தாச்சு. அதவா அது அவன் பஞ்சு பண்ணுறானா கிக் பண்ணுறானா நம்ம தான் கெஸ் பண்ணணும். பஞ்சு பண்ணான்னா இங்கே பாருங்கள், போ அப்படியே கையை பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு நேரம் அந்த கையை அப்படி விட்டோன்னா நேரம் கொக்கியில் பிடிக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட் அட்டாக்கு. பாருங்கள், இப்படியே போகிறோம். அவன் பஞ்சு பண்ணானேன்னா நேரம் ப்ளக் பண்ணுறோம், பிடிக்கிறோம், கையை பிடிச்சிட்டு நேரம் கொக்கியில் கழுத்தில் பிடிக்கிறோம். அடுத்த மூமெண்ட்டு நம்ம பிடிச்ச உடனே அடுத்து கிக்கு நேரம் அவனுடைய இதுக்கு பண்ணுறோம், கழுத்துக்கு. அதான் பாருங்கள், டக்குன்னு பாரம் ப்ளக்கு கொக்கி பஞ்சு இவ்வளோ பண்ணுறோம், முடிக்கிறோம். இதை இப்போது நாம் 4 பக்கமாக பண்ண போகிறோம். பாருங்கள், அதுவும் ஸ்லோ மோஷனில் தான் பண்ணுறோம். எப்படின்னு பாருங்கள், நாம் அதை வலது கால் இடது கால், வலது கை இடது கை ரெண்டுமே செய்யும். வலது கைக்கு நாம் எந்த மாதிரி ஸ்பீடு கொடுக்குறோமோ அதே இதுதான் நம்ம இடது கைக்கும். எத்திசையில் 4 திசையில் எதிரி வந்தாலும் நம்ம அடிக்கிற மாதிரி தான் நம்முடைய உடம்பை தயார்படுத்தி கொள்ளணும். அதுக்கு தான் இதை பாருங்கள். இப்போ நான் லெஃப்ட் சைடு பண்ணுறேன் பாருங்கள். அதே இது அங்கேருந்து வரான் எதிரி, டக்குன்னு பிடிக்கிறோம், கீழே பிடிக்கிறோம், கிக் பண்ணுறோம், மூமெண்ட்டு அவ்வளோதான் ஃபாஸ்ட்டாக. அதே சேம் தான் இங்கே ரைட் சைடு. அதே பொசிஷனில் நிற்கிறோம், கிராஸ் லெக் போடுறோம், போக் கொக்கி பஞ்சு. அதே இதுதான் இங்கே அப்படியே படிக்கிறோம், வைக்கிறோம், அடிக்கிறோம். இவ்வளோ 4 பக்கம் முடிச்சாச்சு, பொசிஷன் வந்தாச்சு. அடுத்த மூமெண்ட்டுக்கு நம்ம தயார்படுத்தி கொள்கிறோம். அவ்வளோதான். இந்த அனிமலுடைய விளையாட்டுகள் எல்லாமே நான் பண்ணிடுறது அடுத்தவர்களை தாக்குறதற்கு அடிக்கிறதுக்கு அல்ல, உங்களுடைய உடம்பை கட்டு வைத்துகளை உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வளர்த்துறதுக்காக மட்டும்தான். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக மட்டும்தான். யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவர்களும் கற்று தேர்ந்தால் அவர்களும் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவர்களும் நீங்கள் முடிந்த அளவுக்கு விலகி செல்வதே மேலாதன என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.